ஹலோ காய்ஸ், ஐஎஸ் மன்ஹவா தமிழ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை சும்மா வேற லெவல். நம்ம கூடவே இருந்துட்டு நமக்கு குறி பறிக்கிற ஒரு துரோகிய பத்தின கதை தான் இது. ஒரு கோடீஸ்வர பையனை நரகத்துக்கு அனுப்பிட்டு அவனோட வாழ்க்கையே திருடின ஒருத்தனுக்கு திரும்பவும் கிடைச்ச அதே வாழ்க்கையில நம்ம ஹீரோ எப்படி மறுநாடி கொடுக்கறான்னு பார்க்க ரெடியா? இந்த ரிவெஞ்ச் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஐஎஸ் மன்ஹவா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் தட்டிடுங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். என் போன ஜென்மத்துல நான் பண்ண மிகப்பெரிய தப்பு இதுதான். நான் ஒரு பெரிய கோடீஸ்வர வீட்டு பையன்னு என் ரூம்மேட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் என் கூடவே தங்குறதுன்னு ஒத்த கால்ல நின்னான். அப்ப எனக்கு தோணுச்சு, சரி கூட ஒருத்தன் இருந்தா துணையா இருக்குமேன்னு. ஆனா அந்த ஒரு முடிவுதான் என் வாழ்க்கையே நரகமாக்க போகுதுன்னு எனக்கு அப்போ தெரியல. நான் ரூமை விட்டு வெளியே போற கேப்ல அவன் திருட்டுத்தனமா என் லக்ஸரி காரை எடுத்துட்டு போய் கிளப்ல சீன் போடுவான். நான் தான் பெரிய ரிச் கிட்னு பொண்ணுங்க கிட்ட பந்தா பண்ணுவான். அந்த லூசு தனத்துல ஒரு பொண்ணு பிரெக்னென்ட் ஆகிட்டா. விஷயம் காலேஜ் வரைக்கும் போய் அவனை எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. ஆனா அவ முகத்துல ஒரு துளி கூட வருத்தம் இல்ல. மாறாக அவ என்ன வெறுக்க ஆரம்பிச்சான். ஏன் தெரியுமா? நான் அவனுக்கு அந்த நேரத்துல ஹெல்ப் பண்ணலையா. அப்புறம் ஒரு நாள் நைட்டு நான் நல்லா தூங்கிட்டு இருந்தப்போ அந்த அபார்ட்மெண்ட் கதவை வெளியிருந்து பூட்டிட்டு எனக்கு தீ வச்சிட்டான். என் உடம்பு தீயில கருகி துடிச்சேன். ஆனா கண்ணு முழிச்சு பார்த்தா நான் திரும்பவும் அதே பழைய இடத்துக்கே வந்துட்டேன். அதே மொமெண்ட் ஜோ யங் முதலா என்கிட்ட வந்து என் கூட தங்கறத பத்தி பேசின அதே இடம். யங், உன் பிளேஸ் ரொம்ப சூப்பரா இருக்குடா. செம பெருசா 3 ரூம்ஸ் இருக்கு. ஆனா அந்த டாம்ல சத்தம் தாங்க முடியல, படிக்கவே முடியல. நீயும் இங்க தனியா தானே இருக்க, நானும் உன் கூடவே வந்து தங்கிடவா? ஜோ யங் இதை சொல்லும்போதே கண்ணு பூரா ரூமோட ஒவ்வொரு மூலையையும் ஸ்கேன் பண்ணிட்டு இருந்துச்சு. அவ பார்வைய பார்த்ததும் என் உதட்ல ஒரு சின்ன சிரிப்பு வந்துச்சு. அமைதியா சொன்னேன், சரி அப்போ டாம் காலி பண்ணிட்டு என் கூட வந்து தங்கிக்கோ. எனக்கும் கம்பெனி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனா நீ வாடகை தரணும். அவன் கொஞ்சம் தயங்குனா. வாடகையா? நான் எந்த எமோஷனும் காட்டாம சொன்னேன், ஆமா, இந்த லைஃப்ல என் ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் ஒன்னும் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. சும்மாலா ரூம் தர முடியாது. இது ஒன்னும் அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் பிளேஸ் இல்ல. மாசம் 3000 தான். உனக்கு பாதிக்கு பாதி கூட வேணாம். நீ ஒரு ரூம் தானே யூஸ் பண்ண போற. சோ 1000 ரூபாய் மட்டும் கொடு. மத்தபடி யூட்டிலிட்டி சார்ஜ் பிரிச்சுக்கலாம். ஜோ யங் முகம் அப்படியே மாறிடுச்சு. ஏண்டா வாடகையெல்லாம் கேட்குற? நீதான் பெரிய பணக்கார ஆச்சே, உனக்கு எதுக்குடா இந்த அற்ப காசு? நான் கராரா சொன்னேன், பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸ். வாடகை தரதுதான் முறை. காசு இல்லைனா நீ டாம்லியே இருந்துக்கோ. ஜோ யங் ஒரு நிமிஷம் கம்முன்னு ஆயிட்டா. அவன்கிட்ட பதில் பேச வார்த்தை இல்ல. நான் ஒரு செகண்ட் ஜெனரேஷன் ரிச் கிட். போன ஜென்மத்துல நான் அவன் மேல ரொம்ப அக்கறை காட்டினேன். அவன் என்ன சொன்னாலும் யோசிக்காம செய்வேன். ஆனா அவன் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல அவனோட லிமிட்டை தாண்டி ஆட ஆரம்பிச்சான். அன்னைக்கு ஈவினிங் ஒரு போலியான சிரிப்போட என்கிட்ட வந்தா. யங், உன் காரை கொஞ்ச நேரம் எடுத்துட்டு போகவா? சும்மா ஒரு வேலை இருக்கு, டக்குன்னு வந்துடுவேன். நான் யோசிக்காம நோ சொல்லிட்டேன். அவன் முகம் வாடிடுச்சு. ஏண்டா, நாம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே? நான் அவன் கண்ணை நேரா பார்த்து சொன்னேன், நீ இத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ இங்க ஒரு ஸ்டூடெண்ட். ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. டார்ம்ல சத்தம் அதிகமா இருக்குன்னு தானே வெளியே வந்த. இப்போ இங்க வந்துட்டு படிப்பை விட்டுட்டு கார் ஓட்டிட்டு சுத்தணும்னு ஆசைப்படுறியா? நான் இப்படி கேட்டதும் அவன் மேற்கொண்டு பேச முடியாம கம்முன்னு அவன் ரூமுக்குள்ள போயிட்டான். அடுத்த நாள் காலையில நான் கரெக்டா எழுந்து பேக் பண்ணிட்டு நேரா காலேஜுக்கு கிளம்பிட்டேன். போற வழியில அவன் ரூமை பார்த்தேன். கதவு இறுக்கமா மூடி இருந்துச்சு. உள்ள எந்த சத்தமும் இல்ல. நான் அவனை எழுப்பாம அங்க இருந்து கிளம்பிட்டேன். கிளாஸ்க்கு கரெக்டா போயிட்டேன். கொஞ்ச நேரத்துல பெல் அடிச்சுது. டீச்சர் உள்ள வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஜோ யங் பேரை கூப்பிட்டப்போ கிளாஸே அமைதியா இருந்துச்சு. டீச்சர் திரும்ப திரும்ப கூப்பிட்டும் அவன்கிட்ட இருந்து பதிலே இல்லை. ஜோ யங் ஏன் வரல, யாருக்காவது தெரியுமான்னு கேட்டாங்க. கிளாஸ்ல இருந்தவங்க எல்லாரும் என்னத்தான் பார்த்தாங்க. ஏன்னா அவன் என் கூட தான் தங்கியிருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். நான் மெதுவா எழுந்து, சார், அவன் நேத்து நைட்டு வெளியே போயிருந்தான், லேட்டா தான் வந்தான், இன்னும் தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். இத கேட்டதும் டீச்சர் முகம் அப்படியே மாறிடுச்சு. செம கடுப்பானாரு. ஆனா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு.
கிளாஸ் முடிஞ்சதும் டீச்சர் என்ன தனியா கூப்பிட்டு அவன் நிலைமைய பத்தி விசாரிச்சாரு. நான் எதையும் மறைக்காம அவன் பண்ற எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டேன். டீச்சர் போனதும் கிளாஸ் மானிட்டர் பொண்ணு கோவமா என்கிட்ட வந்தா. நீ எப்படி இப்படி பண்ணலாம்? அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி ஒன்றும் வசதியானதில்ல. இவ்ளோ தூரம் அவன் படிக்க வந்ததே பெரிய விஷயம். கூட இருக்கிற நீதானே அவனை பார்த்துக்கணும். அவன் கிளாஸ்க்கு வராம ஊர் சுத்துறத பார்த்துட்டு அதை அப்படியே டீச்சர்கிட்டயும் சொல்லிட்டியே. நீ என்ன இவ்ளோ ஹார்ட்லெஸ்ஸா இருக்குன்னு கத்துனா. நான் அவளை கூலா பார்த்து சொன்னேன், நாம எல்லாரும் அடல்ட்ஸ். யாரு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். அவன் கிளாஸ்க்கு வராம இருக்க முடிவு பண்ணா அதோட விளைவையும் அவன்தான் அனுபவிக்கணும். அந்த பொண்ணு விடல. நம்ம கிளாஸ்மேட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். அவன் ஏதோ கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கான்னு சொன்னான். நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், நீ சொல்றது சரிதான். கிளாஸ்மேட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் தான். நீதானே கிளாஸ் மானிட்டர், சோ அந்த பொறுப்பை நீயே எடுத்துக்கோ. இந்தா அவன் ஃபோன் நம்பர். டெய்லி அவனுக்கு கால் பண்ணி கிளாஸ்க்கு வர சொல்லு. அவன் படிப்பை செக் பண்ணு. நான் இப்படி சொன்னதும் அவன் முகம் அப்படியே வெளுத்து போயிட்டுது. மறுக்கவும் முடியாம சரி நான் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்புனா. அன்னைக்கு ஈவினிங் நான் வீட்டுக்கு போனப்போ ஜோ யங் எகிரிட்டு வந்தா. ஏண்டா என் சைன் போடல? டீச்சர் எல்லார் முன்னாடியும் என்ன திட்டினாங்க. அப்புறம் எதுக்கு நான் நேத்து கிளப்புக்கு போனது சொன்னேன்னு கத்துனா. நான் சிம்பிளா சொன்னேன், நான் என்ன பொய் சொன்னேன்? நீ கிளப்புக்கு போனது உண்மைதானே? அவன் கோவத்துல அப்படியே நடுங்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் என்னை முறைச்சு பார்த்தான். ஆனா திருப்பி பேச அவன்கிட்ட வார்த்தை இல்ல. நான் மெதுவா அவன் பக்கத்துல போய் ரொம்ப அக்கறையா சொல்ற மாதிரி அவன் தோள்ல தட்டி கொடுத்தேன். ஜோ யங், நான் இதெல்லாம் உன் நல்லதுக்கு தான் பண்றேன். கிளாஸ கட் பண்றதே தப்பு. இதுல படிப்பு வேற வீணாகும். டீச்சர்கிட்டையும் திட்டு வாங்குவேன். அதான் நம்ம கிளாஸ் மானிட்டர் பொண்ணுகிட்ட உன் நம்பரை கொடுத்தேன். அவ டெய்லி உனக்கு கால் பண்ணி கிளாஸ்க்கு வர சொல்லுவா. அப்படியே உன் பழக்கத்தையும் மாத்திக்கலாம்லன்னு சொன்னேன். இத கேட்டதும் அவனுக்கு அப்படியே பொத்துக்கிட்டு வந்துடுச்சு. ஏண்டா, அவ எவ்வளோ எரிச்சலான பொண்ணுன்னு உனக்கு தெரியாதா? எப்ப பாரு அடுத்தவன் விஷயத்துல மூக்க நுழைச்சிட்டே இருப்பா. அவகிட்ட போய் என் நம்பரை கொடுத்துருக்க. இனி எனக்கு நிம்மதியே இருக்காதுன்னு கத்துனா. நான் சிரிச்சுக்கிட்டே, நான் என்ன பண்றது, அவதான் விடாம பிடிவாதம் பண்ணா, இது என் பொறுப்புன்னு சொன்னா அதான் கொடுத்தேன்னு சொன்னேன். ஜோ யங் முகம் அப்படியே கோவத்துல சிவந்து போச்சு. வேகமா போய் கதவை படார்னு சாத்திட்டு அவன் ரூமுக்குள்ள போயிட்டான். அந்த மூடின கதவையே பார்த்துட்டு இருந்த எனக்கு ஏதோ ஒரு உறுத்தல். எப்பவும் வாயடிக்கிறவன் இன்னைக்கு பெருசா சத்தம் போடாம அடங்கிட்டானே. சரி, ஒரு குழியில போட்டுட்டு வந்து ரூமுக்கு வந்தப்போ கவனிச்சேன். டேபிள் மேல இருந்த என் கார் சாவி காணோம். அவ ரூம் கதவு திறந்து கிடந்துச்சு. உள்ள ஆள் இல்ல. அவன் காரை எடுத்துட்டு வெளியே போயிட்டான்னு எனக்கு அப்பவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் போலீஸ்க்கு கால் பண்ணி கார் திருடு போயிடுச்சுன்னு சொல்லி அவனுக்கு பாடம் புகட்டலாம்னு நினைச்சேன். ஆனா போலீஸ் அடிச்சு மிரட்டி அவனை திருத்திட்டா அப்புறம் அவன் திருந்துருவானே. எனக்கு அது தேவையில்ல. அவன் எப்படி அவன் அழிவ நோக்கிதானே போறான்னு வேடிக்கை பார்க்கணும்னு முடிவு பண்ணேன். நான் தூங்கலாம்னு போகும்போது கரெக்டா ஃபோன் அடிச்சுது. ஜோ யங் தான் கூப்பிட்டான். யங், என் கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுடா. அவன் குரல் நடுங்கிட்டு இருந்துச்சு. ப்ளீஸ் உடனே இங்க வா, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கெஞ்சினான். நான் ரொம்ப கூலா, ஆக்சிடென்ட் ஆனா போலீஸ்க்கு கால் பண்ணு, 120க்கு கூப்பிடு, யாருக்காவது அடிபட்டிருக்கான்னு பாருன்னு சொன்னேன். இல்ல போலீஸை கூப்பிட முடியாதுன்னு அலர்னான். ஏன் முடியாது? யாராவது உன்னை இடிச்சாங்களா? அடிபட்டிருந்தா போலீஸ் தான் யாரு மேல தப்புன்னு முடிவு பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அவன் பதட்டமா, இல்லடா யாரும் என்னை இடிக்கல, நான் தான் ஒரு கார் மேல இடிச்சிட்டேன்னா. நிறுத்து, உன்கிட்ட தான் காரே இல்லையே, உனக்கு எப்படி கார் கடிச்சதுன்னு கேட்டேன். அவன் திக்கிட்டே, அது உன் காரு தான், நைட்டு திருட்டுத்தனமா சாவியை எடுத்துட்டு டிரைவ் பண்ண வந்தேன்னா. நான் கோவப்படுற மாதிரி நடிச்சு, ஏன் பர்மிஷன் இல்லாம எப்படிடா காரை எடுத்த? சரி லொகேஷன் அனுப்பு, வரேன்னு சொல்லிட்டு போன கட் பண்ணேன். ஆனா என் மனசுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நான் அங்க போனப்போ அவன் நடுங்கிட்டு நின்னுட்டு இருந்தா. அவன் மேல சாராய வாடை அடிச்சுது. கூடவே ஒரு அழகான பொண்ணும் நின்னுட்டு இருந்தா. அவன் என்ன பார்த்ததும் ஓடி வந்து, யங், எப்படியோ வந்துட்ட, எனக்கு 1,00,000 yen வேணும், இல்லைனா அவங்க போலீஸ்க்கு போயிடுவாங்கன்னு சொன்னான். அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ள அந்த கார்ல இருந்து ஒரு பயங்கரமான ஆளு இறங்கி வந்தா. கைப்பூரா டாட்டூ, கருப்பு ஷர்ட். அவன் கண்ணுல அப்படியே நெருப்பு தெரிஞ்சது. அந்த ஆளு செம திமிரா பேச ஆரம்பிச்சா. 1,00,000 yen கொடுத்தா இந்த மேட்ரை நான் இதோட முடிச்சுப்பேன், போலீஸ்க்கு போக மாட்டேன்.
ஆனா நீ காசு தரலைன்னா அப்புறம் நான் இரக்கமே காட்ட மாட்டேன். நேரா போலீஸை கூப்பிடுவேன். அப்போ உங்க 2 பேருக்கும் தான் பிரச்சனைன்னு மிரட்டுனா. நான் அவன் காரை பார்த்தேன். அது ஒரு சாதாரண ஃபேமிலி கார் தான். ஒரு பக்கத்துல சின்னதா டென்ட் விழுந்திருக்கு. பெயிண்ட் கொஞ்சம் சுரண்டிருக்கு. அவ்வளவுதான். இதை சரி பண்ண சில 1000 yen தான் ஆகும். ஜோ யங் குடிச்சிருக்கிறத பார்த்ததும் இவ 1 லட்சம் கேட்டு அப்படியே ஆட்டைய போட பார்க்கறா. நான் நேரா சொன்னேன், 1 லட்சம்லாம் தர முடியாது. உன் கார் சேதத்துக்கு சில 1000 தான் ஆகும். இதுக்கு மேல கேட்காத. வேணும்னா போலீஸை கூப்பிட்டுக்கோ. என் கார் இன்சூரன்ஸ்ல இருக்கு. மத்தத லீகல் ப்ராசஸ்ல பாத்துக்கலாம். நான் தைரியமா போலீஸை கூப்பிட சொன்னதும் அந்த ஆளு அப்படியே ஆடி போயிட்டான். ஜோ யங் முகம் பயத்துல அப்படியே வெளுத்து போச்சு. அவன் பதட்டமா வந்து அந்த ஆளோட கையை பிடிச்சு தடுத்துட்டு என்கிட்ட வந்து ரொம்ப பணிவா கெஞ்ச ஆரம்பிச்சான். யங், 1 லட்சம் உனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லடா. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. போலீஸ் வந்தா என் வாழ்க்கை முடிஞ்சிரும். நான் இன்னும் மாஸ்டர்ஸ் எக்ஸாம் எழுதணும், வேலை தேடணும். என் மேல கிரிமினல் ரெக்கார்ட் வரக்கூடாதுடான்னு அழுதான். நான் அவனை ரொம்ப கூலா பார்த்தேன். என் பெர்மிஷன் இல்லாம காரை எடுத்துட்டு வந்து முட்டிட்ட. உன்கிட்ட நான் எதுவும் நஷ்ட ஈடு கேட்கலையே. அதுவே பெரிய விஷயம். இப்போ என்னையே காசு கட்ட சொல்றியா? இது எந்த ஊரு நியாயம்? அப்போ கூட இருந்த அந்த பொண்ணு முன்னாடி வந்தா. அவ முகத்துல குழப்பமும் அதிர்ச்சியும் தெரிஞ்சது. நீங்க என்ன சொல்றீங்க? இது உங்க காரா? இவன் காரே இல்லையான்னு கேட்டா. ஆமா, இவன் என்கிட்ட இந்த கார் அவனோடதுன்னு தான் சொன்னான். தான் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன்னு பில்டப் கொடுத்தான்னு சொன்னான். நான் ஒரு நக்கலான சிரிப்போட சொன்னேன், காராவது இவனாவது. இவன் காலேஜ்ல வறும கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வாங்கி தான் படிச்சிட்டு இருக்கான். பார்ட் டைம் வேலை பார்த்து தான் பொழப்போடுது. இவன் எப்படி இந்த லாக்ஸரி காரை வாங்க முடியும்? இத அவன் வாங்கல, என்கிட்ட இருந்து திருடிட்டு வந்து பந்தா பண்றான்னு உண்மைய உடைச்சேன். இத கேட்டதும் அந்த பொண்ணு செம காண்டாகி ஜோ யங்க ஓங்கி ஒரு அரவிட்டா. நீ ஒரு ஏமாத்துக்காரன்டா. பொய் சொல்லி என்ன ஹோட்டல் வரைக்கும் கூட்டிட்டு போக பாத்தியா? நான் தான் கண்ணு தெரியாம உன்னை நம்பிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புதான். ஆனா கொஞ்ச தூரம் போன அந்த பொண்ணு டக்குன்னு திரும்பி வந்து என்கிட்ட, ஹே ஹேண்ட்ஸம், நீங்க உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாம நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? எப்பவாச்சும் டின்னர் போலாம்னு சொன்னா. நான் சரின்னு சொல்லி நம்பரை வாங்கிட்டேன். எனக்கு அந்த பொண்ணு மேல இஷ்டம் இல்ல. ஜோ யங்க வெறுப்பேத்து தான் அப்படி பண்ணேன். அவ முகம் அப்படியே அசிங்கமா ஆகிப்போச்சு. அந்த டிரைவர் பொறுமை இழந்து, காசு தர்றீங்களா இல்லையா, இல்லனா போலீஸை கூப்பிடவான்னு கேட்டான். அப்ப தூரத்துல போலீஸ் சைரன் சத்தம் கேட்டுச்சு. ஒரு டிராஃபிக் போலீஸ் கார் வந்து நின்னுச்சு. அந்த டிரைவர் ஓடி போய், சார், இவன் தான் குடிச்சிட்டு வந்து என் கார்ல இடிச்சிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணான். போலீஸ் அந்த மிஷினை எடுத்துட்டு வந்து ஜோ யங் வாயில வச்சு ஊத சொன்னாங்க. அவன் பயத்துல நடுங்கிட்டு ஊதுனான். ரிசல்ட் வந்ததும் போலீஸ் முகம் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. அவனோட ஆல்கஹால் லெவல் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இது தெளிவான ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ். போலீஸ் ஆஃபீஸர் என்னை முறைச்சு பார்த்து, நீங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கீங்களா? இவன் குடிச்சிருக்கான்னு தெரிஞ்சும் நீ ஏன் டிரைவ் பண்ண விட்ட? இதுல உனக்கும் பொறுப்பு இருக்குன்னு மிரச்சினாரு. நான் பதற்றப்படாம, சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இவன் குடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. இது ஏன் காரு. இவன் என்கிட்ட சொல்லாம சாவியை திருடிட்டு வந்துட்டான். ஆக்சிடென்ட் ஆன அப்புறம் அவன் கூப்பிட்டு தான் நான் இங்க வந்தேன். நானும் இங்க ஒரு விக்டிம் தான்னு சொன்னேன். இதை கேட்டதும் ஆஃபீஸர் ஜோ யங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக ரெடியானாரு. ஜோ யங் பயத்துல அலற ஆரம்பிச்சான். சார், என்னை அரெஸ்ட் பண்ணாதீங்க. என் மேல கிரிமினல் ரெக்கார்ட் வரக்கூடாது. கார் அவனோடது, தப்பு என் மேல இல்ல, அவனை பிடிங்கன்னு என்னை கை காட்டி கத்துனான். நான் அவனை ஒரு தீர்க்கமான பார்வை பார்த்தேன். ஜோ யங், இங்க பாரு. நம்ம கிளாஸ் மேட்சா இல்லாம இருந்திருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். நேரா கார் திருடு போயிடுச்சுன்னு ஓ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பேன். ஏற்கனவே நீ என் காரை திருடிட்டு வந்தது ஒரு கேஸ். இதுல எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டா நீ ஜெயிலுக்கு தான் போகணும்னு சொன்னேன். அவன் எவ்வளவு கெஞ்சியும் போலீஸ் கேட்கல. அவனுக்கு கை விலங்கு போட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில நான் கரெக்டா கிளாஸ்க்கு போயிட்டேன். டீச்சர் அட்டெண்டன்ஸ் இருக்கும்போது ஜோ யங் பேரை கூப்பிட்டாங்க. கிளாஸ்ல ஒரே அமைதி. அப்போ ஷெரி எழுந்து, சார், நான் அவனுக்கு கால் பண்ணேன், ஆனா ஃபோன் ஆஃப்ல இருக்கு. அவ எங்க இருக்கான்னு தெரியல. ஒருவேளை யங்க்கு தெரிஞ்சிருக்கோன்னு சொன்னா. நான் மெதுவா எழுந்து, சார், இதை சொல்ல எனக்கு கஷ்டமாதான் இருக்கு, ஆனா உண்மையை மறைக்க முடியாது. நேத்து நைட்டு ஜோ யங் என் காரை சொல்லாம எடுத்துட்டு போய் ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன். இதை கேட்டதும் கிளாஸே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. டீச்சர் அதிர்ச்சியாகி, யங்,
நீ சொல்றது நிஜமா? இது அவனோட ஃபியூச்சரை பாதிக்குமேன்னு கேட்டாங்க. சார், இதுல பொய் சொல்ல என்ன இருக்கு? அவனே எனக்கு கால் பண்ணி காசு கேட்டு அழுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு கால் வரும்னு சொன்னேன். நான் சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் டீச்சரோட ஃபோன் அடிச்சது. அவங்க பேசி முடிச்சதும் முகம் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. எல்லாரும் படிங்க, நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டாங்க. டீச்சர் போனதும் மத்த பசங்க என்னை சுத்தி வளைச்சுக்கிட்டாங்க. அவன் அவ்வளோ நல்லவ மாதிரி தெரிஞ்சானே, எப்படி இப்படி பண்ணான்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை பேச ஆரம்பிச்சாங்க. நான் கைய உயர்த்தி எல்லாரையும் தடுத்துட்டு, சரி விடுங்க, அவன் இல்லாதப்போ அவனை பத்தி தப்பா பேச வேணான்னு சொல்லி முடிச்சேன். எல்லாரும் அவனவன் வேலைய பாருங்க, படிப்ப கவனிங்கன்னு ரொம்ப நல்லவ மாதிரி வெளிய சொன்னாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கதான் செஞ்சது. ஜோ யங்கோட அசல் முகம் எல்லாருக்கும் தெரியணும்னு நான் நினைச்சேன். அப்போ ஜூலி வேகமா என்கிட்ட வந்தா. அவ கண்ணுல கோவம் தெரிஞ்சது. யங், நீ எப்படி இப்படி பண்ணலா? ஜோ யங் இந்த நிலைமைக்கு போறத பார்த்துட்டு சும்மா இருந்திருக்கன்னு கத்துனா. நான் உடனே கேட்டேன், நான் என்ன பண்ணேன்? அவன் என் காரை திருடினா, குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்ணா. இதெல்லாம் அவனா தேடிக்கிட்டது. இதுல எனக்கு என்ன சம்பந்தம்? அவ விடாம, ஒரு குடிச்சிருக்க ஆளுகிட்ட எப்படி காரை தரலாம்? இதனால நீயும் ஒரு காரணம்தான்னு பேசினா. நான் ஜூலிய நேரா பார்த்து சொன்னேன், கிளாஸ் மானிட்டர் ஜூலி, நான் அவன்கிட்ட காரை தரவே இல்ல. அவ சாவியை திருடிட்டு போயிருக்கான். இங்க நானும் ஒரு விக்டிம் தான். எல்லா நேரமும் என் சாவிய கையிலேயே பிடிச்சிட்டு இருக்க முடியுமா? அதுக்காக நீ சாவிய பத்திரமா வச்சிருக்கணும், அது உன் பொறுப்புன்னு ரொம்ப அறிவுரை பேசினா. எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு. போன ஜென்மத்துல நான் ஜோ யங்க திருத்த நினைச்சப்போ எல்லாம் இந்த ஜூலி தான் குறுக்க வந்து தடுத்தா. இவளோட இந்த போலி நியாயங்களால தான் நான் அன்னைக்கு செத்தே போனேன். நான் இப்போ அமைதியா சொன்னேன், நாம வெறும் கிளாஸ்மேட்ஸ் தான். அவன் பண்ற தப்புக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஜூலி, நீதான் கிளாஸ் மானிட்டர், நீதானே மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்ன. நான் தான் அப்பவே அவன் நம்பரை கொடுத்து அவனை பார்த்துக்கோன்னு சொன்னேனே. அப்ப நீ உன் கடமையை ஏன் செய்யல? இப்ப எல்லாம் முடிஞ்சப்புறம் ஏன் மேல பழிய போடுறது எந்த ஊர் நியாயம்? நான் இப்படி கேட்டதும் மத்த பசங்களும் ஜூலியை திட்ட ஆரம்பிச்சாங்க. ஆமா, யங் மேல என்ன தப்பு இருக்கு? தப்பு பூரா ஜோ யங் மேலதான்னு சொன்னாங்க. ஜூலிக்கு பதில் பேசவே முடியல. அப்புறம் மதியம் ஜோ யங் காலேஜுக்கு வந்துட்டான். வந்த உடனே என்கிட்ட வந்து, எல்லாம் உன்னாலதான், என் லைசன்ஸ் போயிருச்சு, ஃபைன் கட்ட சொல்லிருக்காங்கன்னு சண்டை போட்டான். நான் கோவமா, இது உன் தப்புடா, நான் எதுக்கு காசு கட்டணும்? 1,00,000 yen ஒன்னும் சும்மா வராதுன்னு சொன்னேன். அவன் விடாம, உன்கிட்ட தான் நிறைய காசு இருக்கே, எனக்கு ஹெல்ப் பண்ணா என்னன்னு கேட்டான். பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண வந்தா. நான் அவகிட்ட, அப்போ நீயே அவனுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணு, என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஜோ யங்க பார்த்தேன். அந்த கார் ஆக்சிடென்ட்ல அந்த ஆளுக்கு 5,000 தான் நஷ்டம். ஆனா என் காருக்கு 2,00,000 yen செலவாகுது. என் காரை திருடிட்டு போய் இவ்வளவு நஷ்டம் பண்ணிருக்கல. அந்த 2,00,000 எப்போ திருப்பி தரப்போறேன்னு கேட்டேன். அவன் முகம் அப்படியே மாறிடுச்சு. என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு நழுவ பார்த்தான். நான் விடாம, ஏன் விடணும்? காசு என்ன மரத்திலையா காய்க்குதுன்னு முடிச்சேன். பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஜோ யங், ஒரு ஆம்பளையா பொறுப்பை ஏத்துக்கோ. நான் இப்படி சொன்னதும் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. போன ஜென்மத்துல எனக்கு யாருமே இல்ல, ஆனா இப்போ எல்லாரும் என் பக்கம். நான் நிதானமா சொன்னேன், நான் உன் மேல கேஸ் போடல, ஆனா என் கார் செலவுக்கு நீ காசு தந்துதான் ஆகணும். இப்போ உன்கிட்ட காசு இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடு. நீ படிச்சு முடிச்சு வேலைக்கு போனதுக்கப்புறம் வட்டி இல்லாம 10 வருஷத்துல இந்த காசை திருப்பி தருவேன்னு எழுதி கொடு. வருஷத்துக்கு வெறும் 20,000 yen தான். இது ஒரு ஃபேர் டீல் தானே? ஜூலி ஏதோ பேச வந்தா, ஆனா நான் அவ வாயை மூடிட்டேன். நீ அவனுக்காக காசு கட்ட போறியா இல்லனா கம்முனுருன்னு சொன்னதும் அவ ஆஃப் ஆகிட்டா. ஜோ யங் வேற வழி இல்லாம அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டான். அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்ல. அவ இன்னும் திருந்தாம இன்டர்நெட் கஃபேன்னு சுத்திட்டு இருந்தா. அப்போதான் ஜூலி ஒரு அதிரடி முடிவு எடுத்தா. நான் இங்க வந்து உங்க கூடவே தங்குறேன். அப்பதான் ஜோ யங்க என்னால வழிக்கு கொண்டு வர முடியும்னு சொன்னா. எனக்கும் அது வசதியா போச்சு. ஜூலி வீட்டுக்கு வந்ததும் ஜோ யங்குக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் போட்டா. அவ எது பண்ணாலும் தடுத்தா. ஆனா அவ எதையும் கேட்கறதா இல்ல,
இன்னும் மோசமா வெளியே சுத்த ஆரம்பிச்சான். ஒரு நாள் அவன் வெளியே போனப்போ நான் ஜூலிய கிண்டல் பண்ணேன். என்ன மேடம், உங்களால கூட அவனை சமாளிக்க முடியலையான்னு கேட்டேன். அவ கோவமா ரூமுக்குள்ள போனா. ஆனா போன 2 நிமிஷத்துல ஜூலி பதட்டமா வெளியே வந்தா. யங், என் தங்க நெக்லஸ பாத்தியா? எங்க அம்மாவோட பர்த்டே கிஃப்ட் அது, இப்போ காணோன்னு அழுதா. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், என் வீட்டு நிலைமைக்கு நான் வச்சிருக்க ஒரு சாதாரண நகையே உன் நெக்லஸை விட 100 மடங்கு விலை அதிகம். அதனால நான் எடுக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன். அப்போதான் அவளுக்கு புரிஞ்சுது, இது கண்டிப்பா ஜோ யங்கோட வேலைதான்னு. அவ அவனுக்கு கால் பண்ணா, ஆனா அவன் எடுக்கல. போலீஸ்க்கு கால் பண்ணு, இல்லைன்னா அது கிடைக்காதுன்னு சொன்னேன். ஆனா அவ தயங்குனா. நைட்டு ஜோ யங் வீட்டுக்கு வந்தப்போ 2 பேருக்கும் பெரிய சண்டையே நடந்துச்சு. என் நெக்லஸ குடுடான்னு அவ கத்துனா. அவ ரொம்ப திமிரா பதில் பேசினா. இத கேட்டுட்டு எனக்கு செம குஷியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜூலி அவனை ஓரளவுக்கு கண்டுக்கிறத விட்டுட்டா. ஆனா தினமும் அவனை கிளாஸ்க்கு இழுத்துட்டு போய் உட்கார வச்சா. ஒரு நாள் காலையில திடீர்னு ஒரு பொண்ணு 4-5 ஆளுங்களோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. தூங்கிட்டு இருந்த ஜோ யங்க பெட்ல இருந்து இழுத்துட்டு வந்து வெளியே போட்டாங்க. அந்த பொண்ணு கத்துனா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், நீதான் இதுக்கு பொறுப்பு, இப்ப இங்க வந்து ஒழிஞ்சுக்கிட்டா விட்டுருவோமான்னு கேட்டா. ஜோ யங் பயத்துல நடுங்கிட்டு, அந்த குழந்தை ஏன் குழந்தைன்னு யாருக்கு தெரியும்னு உளர ஆரம்பிச்சான். இத பார்த்தப்போ எனக்கு அவன் மேல துளி கூட இரக்கமே வரல. அவ அழிவ அவனே தேடிக்கிட்டான். குழந்தை எனக்கும் உனக்கும் மட்டும்தான் பிறந்ததா? நீதான் ஊர் பூரா சுத்துறியே, வேற யாருதாச்சும் கூட இருக்கலாம்ல? ஜோ யங் திமிரா பேசினா. அந்த பொண்ணு செம காண்டாக்கி, இது உன் குழந்தைதாண்டா, உனக்கு பொறுப்பு ஏத்துக்க விருப்பம் இல்லனா எனக்கு 2 மில்லியன் yen கொடு, நான் அபார்ஷன் பண்ணிக்கிறேன், இல்லனா குழந்தைய பெத்துப்பேன்னு மிரட்டுனா. ஜோ யங்குக்கு முகம் அப்படியே மாறிடுச்சு. 2 மில்லியன் யென்னா? உன் வயித்துல என்ன தங்கமா இருக்குன்னு கத்துனா. எனக்கு அந்த பொண்ணு பத்தி முன்னாடியே தெரியும். அவ ஒரு சீட்டிங் கேஸ். கிளப்ல பசங்கள உஷார் பண்ணி பிரெக்னன்ட்னு சொல்லி காசு பறிக்கிறது தான் அவ வேலை. ஜோ யங்க பெரிய பணக்காரன்னு நினைச்சு இவ்வளவு கேக்குறா. ஆனா அவன் ஒரு ஃபேக் ரிச் கிட்னு அவளுக்கு தெரியாது. நான் மெதுவா முன்னாடி போய் சமாதானம் பண்ற மாதிரி பேசினேன். பியூட்டி, கொஞ்சம் அமைதியா இரு. இவன் ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட். இவன்கிட்ட 2 மில்லியன் எங்க இருக்கும்? இவன் ஏற்கனவே என்கிட்ட 2 லட்சம் கடன் வச்சிருக்கான்னு சொன்னேன். இத கேட்டதும் அந்த பொண்ணுக்கும் அவ கூட வந்தவங்களுக்கும் ஷாக் ஆகிடுச்சு. நாம ஏமாந்துட்டோம்னு அவங்களுக்கு அப்போதான் புரிஞ்சுது. அப்போ கரெக்டா ஜூலி வெளியே இருந்து வந்தா. அந்த பொண்ணு கழுத்துல இருந்த நெக்லஸ பார்த்ததும் ஜூலி அதிர்ச்சியானா. ஏய், இது ஏன் நெக்லஸ் ஆச்சே? இது உன்கிட்ட எப்படி வந்ததுன்னு கேட்டு சண்டை போட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டா. அந்த நெக்லஸ் திருடுனதுக்காக ஜோ யங்க போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணு சும்மா இல்லாம மேட்ர காலேஜ் வரைக்கும் கொண்டு போயிட்டா. எல்லா தப்பும் ஒன்னா சேரவும் காலேஜ்ல இருந்து ஜோ யங்க எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. அவன் வெறியோட வீட்டுக்கு வந்தா. ஆனா நான் அங்க இல்ல. நான் ஏற்கனவே வீட்ல கேமரா வச்சிருந்ததால அவன் பண்றது எல்லாம் எனக்கு போன்லயே தெரிஞ்சது. அவன் கிடைக்காத கோவத்துல வீட்ல இருந்த சோபா, கண்ணாடி எல்லாத்தையும் போட்டு உடைச்சான். ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு என்ன கொல்ற வெறியோட தேடிட்டு இருந்தா. அடுத்த நாள் நியூஸ்ல ஜோ யங் பத்தி ஒரு செய்தி வந்தது. அந்த பொண்ணு கேங்குக்கும் இவனுக்கும் நடந்த சண்டையில இவன் கத்தியால ஒருத்தனை குத்திட்டான். அவன் செத்தே போயிட்டான். ஜோ யங்குக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சது. நான் ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போய் அவனை பார்த்தேன். அங்கேயும் அவன் அடங்காம, ஏண்டா எனக்கு அன்னைக்கு 2 மில்லியன் கொடுத்து ஹெல்ப் பண்ணல? நீ பணக்காரன் தானே? அன்னைக்கு பண்ணியிருந்தா நான் ஏன் இந்த நிலைமைக்கு வரப்போறேன்? எல்லாம் உன்னாலதான் மிருகம் மாதிரி கத்துனா. காடுகள் அவனை இழுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்ல. என் போன ஜென்மத்து நரகம் இதோட முடிஞ்சது. நிம்மதியான ஒரு புது வாழ்க்கைய நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். வலியை அனுபவிக்காதவனுக்கு அமைதியோட உண்மையான அர்த்தம் புரியாது. அவ்வளவுதான் காய்ஸ். பாத்தீங்களா, துரோகம் பண்ணவனுக்கு சரியான தண்டனை கிடைச்சது. பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணுங்கிறதுக்கு இது ஒரு சரியான பாடம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி ஒரு மாசான கதையோட அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம ஐஎஸ் மன்ஹவா தமிழ் சேனல்ல இருக்கிற மத்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.